விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். சவுதியின் இளவரசர் காலமானார் என்ற செய்திதான் எங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. சவுதியினுடைய இளவரசர், தூங்கும் இளவரசர் என்று வர்ணிக்கப்பட்ட அல் வலீத் பின் காலித் பின் தலால் அல் சவுத் அவர்கள் காலமாக இருக்கிறார். அவரினுடைய இறுதி நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது இன்றைய தினத்தில். எனவே சவுதியிலே 3 நாட்கள் துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படும் என்று அந்நாட்டினுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. 1990ஆம் ஆண்டு பிறந்தவர் இவர். இளவரசர் காலித் பின் தலால் அல் சவுத் அவர்களினுடைய மூத்த மகன். மிகவும் பிரபலமானதற்கு காரணம் 2005ஆம் ஆண்டிலே லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் இராணுவ கல்லூரியில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது கார் விபத்துக்குள்ளானார். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு மேலாக கோமா நிலையில் இருந்தார். அவர் கண் திறக்கவே இல்லை. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை அவர் கண் திறக்கவே இல்லை. கோமா நிலையில் இருந்த இவரினுடைய உயிர் செயற்கை கருவிகள் மூலம் பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனால் வைத்தியர்கள் 2015ஆம் ஆண்டு இவரினுடைய செயற்கை கருவிகளை அகற்றுமாறு கூறிய போதிலும் செயற்கை கருவிகளை அகற்ற விருப்பப்படாத அவருடைய தந்தை, இறைவன் நினைத்திருந்தால் அவருடைய உயிர் கார் விபத்திலேயே பழியாகி இருக்குமானால் அவர் இன்றளவும் ஜீவித்திருக்கிறார் என்றால் அந்த ஜீவனுக்கு மரியாதை கொடுப்பது என் முக்கியத்துவம். ஆகவே இறைவன் எப்போது எடுத்துக்கொள்கிறானோ அப்போது எடுத்துக்கொள்ளட்டும், அதுவரை நான் முயற்சிக்கிறேன். ஏதோ ஒரு சம்பவம் நிகழும், இன்ஷா அல்லாஹ் நிகழ்ந்தால் அது நல்லதாக இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு தொடர்ந்து 2 தசாப்தங்கள் சவுதியில் இருக்கக்கூடிய மன்னர் அஜீஸ் என்றும் சொல்வார்கள், மன்னர் அசீஸ் என்றும் சொல்வார்கள். மன்னர் அசீஸ் அவர்களினுடைய வைத்தியசாலையிலே அவர் தொடர்ந்து ரியாதிலே சிகிச்சை பெற்று வந்தார். மன்னர் அசீஸ் அவர்களினுடைய பரம்பரையிலே வரக்கூடியவர், சவுதியை கட்டமைத்த அரசர் என்று சொல்லப்படுகின்றவர். அவரினுடைய பரம்பரை கிளையிலே வரக்கூடிய ஒருவர் தான் இவர். மிகவும் முக்கியமாக 1990ஆம் ஆண்டு பிறந்தார். கிட்டத்தட்ட மிகவும் முக்கியமாக தன்னுடைய 15வது வயதிலிருந்து அவர் இந்த உலகை பார்க்கவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விடயமாக இருந்தது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் சவுதியினுடைய 3 நாள் துக்க தினம் இப்போது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயமும் இருந்தது. அதாவது அவர் எதற்குமே தன்னுடைய சைகைகளை காட்டவில்லை. யார் பேசினாலும் அவருடைய உறுப்புகள் எதுவுமே துலங்கவில்லை. ஆனால் புனித குர்ஆனை ஓதுகின்ற போது அவரினுடைய உறுப்புகள் சைகைகளை காட்டியதாம் என்று சொல்வார்கள். அது மக்கள் மத்தியில் கூட பேராதரவை பெற்றிருந்தது. தூங்கும் இளவரசர் என்றுதான் அவர் அழைக்கப்பட்டார், ஸ்லீப்பிங் பிரின்ஸ் என்று. என்ற போதிலும் கூட இப்போதைய நிலையில் அவரினுடைய இழப்பு என்பது அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, முழு சவுதி அரேபியாவினுடைய அந்த மக்களுக்குமே இப்போது பாரி இழப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக வாழ் முஸ்லிம்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான செய்தியாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் அவர் காலமாகி இருந்தார். இந்த நிலையிலே அவரினுடைய இழப்பு நமக்கு சொல்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது. இறைவன் நினைக்கும் வரை எம் உயிர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். எமக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த இறுதி துளி அல்லது துமி, அந்த ஆகாரம் நம் உடலுக்குள் செல்லும் வரை இந்த உலகம் நம்மை தாங்கிக் கொண்டுதான் இருக்கப் போகிறது. எனவே கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையினுடைய 4/3 பகுதியை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தை பார்க்காமலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். கண்ணை திறக்கவில்லை. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள். 2 தசாப்தங்கள் என்கின்ற போது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் மேலாக அவர் இந்த உலகை பார்க்கவில்லை. ஆனால் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். நமக்கு சொல்கின்ற பாடங்கள், நாம் எவ்வளவோ விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் மன்னிப்பதற்கு மிக பெரும் கிருபையுடையவன். தயவு செய்து அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்று தெரியாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என் வாழ்க்கையினுடைய எல்லா நொடிகளையும் இறைவனுக்கு பொருத்தமான விதத்தில் வாழ்ந்து கொள்வதற்கு முயற்சிப்போமாக. ஏனென்றால் அது மிகப்பெரிய விடயம் நண்பர்களே, மிக இலகுவான விடயம் கிடையாது. இது சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் தன்னுடைய இளமை காலத்தை கோமாவில் கழித்துவிட்டு இன்று எம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார். அல்லாஹ் அன்னாரை பொருந்திக் கொள்வானாக. அடுத்த காணொளியிலே சந்திப்போம்.